by the center. 1, 2, 3, roll.
இறுதி நிகழ்வாக ஐயனார் விளையாட்டுக் கழகத்தினை எதிர்த்து தோப்புக்காடு விளையாட்டுக் கழகம் மோதுகின்ற உதைபந்தாட்ட போட்டி நடைபெற மெய்வல்லுனர் விளையாட்டாம் ஆண்டு காரைநகர் பிரதேச செயலர் பிரிவில் பதிவு செய்யப்பட்ட விளையாட்டுக் கழகங்களுக்கு இடையிலான வருடாந்த விளையாட்டு நிகழ்வில் எமது தாய் திருநாட்டின் கௌரவத்திற்காகவும் விளையாட்டின் அழியா பெருமைக்காகவும் அதன் சட்ட திட்டங்களுக்கு அமைவாக ஓர் விளையாட்டு வீராங்கனைக்குரிய உண்மையான உணர்வுடன் பங்கு கொள்வோம் என இத்தால் உறுதி கூறுகின்றோம். நடைபெற இருக்கின்ற இந்த உதைபந்தாட்டத்தின் இறுதிப் போட்டியிலே கலந்து கொள்ளுகின்ற வீரர்களினுடைய அறிமுகம் தற்பொழுது நடைபெற இருக்கின்றது. விருந்தினர்களை அன்போடு அழைத்து நிற்கின்றோம். காரைநகர் பிரதேசத்தின் மிக பள்ளம் வாய்ந்த இரு அணிகள் மோதுகின்ற இறுதி போட்டி. கண்டு களிக்க உங்கள் அனைவரையும் அன்போடு அழைத்து நிற்கின்றோம். விளையாட்டு வீரர்கள் அறிமுகம் செய்யப்படுகின்றனர். விருந்தினர்களுக்கு ஐயனார் விளையாட்டுக் கழகத்தினுடைய ஒவ்வொரு வீரர்களும் அறிமுகம் செய்து வைக்கப்படுகின்றனர். தொடர்ந்து இந்த பிரதேசத்தில் உதை பந்தாட்டம் சிறந்த பயிற்றுவிப்பாளர்களினால் தற்பொழுது மேன்மையடைந்து வருகின்றது. அந்த வகையில் மிகவும் திறமையான வீரர்கள் இந்த பிரதேசத்திலே உருவாகி வருகின்றார்கள். அந்த வகையில் இறுதிப் போட்டியிலே பங்கு கொள்ளுகின்ற ஐயனார் விளையாட்டுக் கழகம் மற்றும் தோப்புக்காடு விளையாட்டுக் கழகத்தினருக்கு எமது மனமார்ந்த நன்றிகளையும் பாராட்டுகளையும் தெரிவித்து நிற்கின்றோம். கழகங்கள் பதிவு செய்யப்பட்டு இந்த விளையாட்டு போட்டிகளில் பங்கு பெற்றிருந்தார்கள். உண்மையிலேயே அதில் வந்து முதலாவது, இரண்டாவது, மூன்றாவது இடத்தை பெற்றவர்களுக்கு வாழ்த்துக்களை தெரிவிப்பதோடு தனியே இடத்தை பெற்றவர்கள் தான் கட்டிக்காரர்கள் என்றில் உண்மையிலே பங்கு பெற்றின அத்தனை பேருமே உண்மையை கட்டிக்காரர்கள் என்றுதான் சொல்ல வேண்டும். ஏனென்றால் நிறைய போட்டி போட்டுத்தான் ஒரு அமைப்பு வந்து முதலாவது இடத்தை தக்க வைத்துக் கொள்கிறது. அதனாலே பங்கு பெற்றதுன்றது கட்டாயம் முக்கியம். பங்கு பெற்றாமல் இருந்து கொண்டு இருக்கிறதுலே அர்த்தம் இல்லை. கட்டாயம் பங்கு பெற்ற வேண்டும். அந்த வகையில் நீங்கள் எல்லாரும் பங்கு பெற்றி இருக்கிறபடியாத்தான் இப்போ முதலாவது, இரண்டாவது, மூன்றாவது இடம் என்று வந்திருக்கின்றது. மீண்டும் அந்த 3 அமைப்புகளுக்கும் விசேட வாழ்த்துக்களையும் தெரிவித்துக் கொண்டு ஏனைய கழகங்களுக்கும் எனது வாழ்த்துக்களுக்கு கோல் போட்டுக் கொண்டிருக்காங்க. ஒவ்வொரு கோலுக்கும் எவ்வளவு சண்டை பிடிச்சு போட்டார்கள் என்றது. அப்போ அவ்வளவுக்கு சம பலத்தோட 2 பேரும் மோதி இருந்தார்கள். அதை விட சொல்ல வேண்டிய என்னென்றால் அது சில வேளை சேலஞ்சஸ்ல நடக்கிற விளையாட்டுகளுக்கு இயற்கை ஒத்துழைக்குதா அல்லது சேலஞ்சஸ் மைதானத்தில் பிரதேச நடத்துகிற விளையாட்டுக்கு ஒத்துழைக்குதா என்னென்னு தெரியல. ஏன்னா போன முறையும் விளையாட்டு போட்டி நாங்கள் இங்கே நடத்தியிருந்தாங்க. மிகவும் இக்கட்டான காலகட்டம் தான். நல்ல மழை, முதல் நாள் எல்லாம் நல்ல மழையா இருந்தது நினைக்கிறேன். அப்போ நடத்துறதா விடுறதான்னு சொல்லி சரியா யோசிச்சு தான் நடத்தினாங்க. ஆனால் அந்த நடந்த ஆண்டு நல்ல ஒரு சூழ்நிலை ஒன்று இருந்தது. அப்போ இங்கேயும் இன்றைக்கு 2 மணிக்கு வைக்கல நாங்கள் யோசிச்சது இப்படி கிரவுண்ட்ஸில் வந்து ஃபுட்பால்ன்ற கஷ்டமான விஷயம், பார்க்குறதுக்கு ஈஸி. ஆனால் நீங்கள் இந்த விளையாடுக உயிரை கொடுத்து விளையாடுவீங்க. இந்த வெயிலுக்கு நின்று சரியாக கஷ்டப்பட போகிறாங்களேன்னு உடனே நீங்கள் வெயிலுக்கு நின்றாலும் அதை பார்க்கவும் கஷ்டமாக இருக்குது. ஆனால் உண்மையிலேயே நீங்கள் விளையாடி முடிக்கும் பிறகு இப்போ அந்த இருந்த வெயில் இல்லை, அந்த நல்ல ஒரு கிளைமேட் ஒன்று இருந்தது. உண்மையாக இறைவனுடைய அனுக்கிரகமும் இருக்குன்னு நினைக்கிறேன். எங்களுடைய விளையாட்டு போட்டிகளை சிறப்பாக நடத்துறதுக்கு அதுவும் இந்த சேலஞ்சஸ் மைதானத்தில்
சிறப்பாக நடத்துறதுக்கு. அதுக்கு ஒத்துழைத்த அனைவருக்கு நன்றியுரை என்று தனியாக இருந்தாலும் உண்மையிலேயே அந்த சேலஞ்சர்ஸ் விளையாட்டுக் கழகம் எங்களுக்கு பல வகையிலேயே எங்களுக்கு உதவி செய்து கொண்டு வரார்கள். அவர்களுக்கு பிரதேசர் என்ற ரீதியிலே அவர்களுக்கு நன்றியை தெரிவித்துக் கொண்டு மீண்டும் பங்கு பற்றிய அனைத்து வீரர்களுக்கும் வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொண்டு தயவு செய்து உங்களுக்கு வார வாய்ப்புகளை சரியாக பயன்படுத்துங்கள். அது பெருசோ சின்னனோ பெரிய வாய்ப்பு தான் வர வேணும் இல்லை, வரக்கூடிய சின்ன சின்ன வாய்ப்புகளையும் சரியாக பயன்படுத்துங்கள். இந்த சில போட்டிகள் எல்லாம் நடத்துகிறார்கள். இப்போ தனியாக பிரதேச மட்டம் இல்லை, மாகாண மட்டம், தேசிய மட்டம் இல்லை, வேறு கிளப்புகள் கூட வேறு இடங்களுக்கு போயெல்லாம் விளையாடுகிறார்கள். அப்படி வாய்ப்பு வரும்போது நீங்கள் அதை சரியாக பயன்படுத்தி உங்களுடைய திறமைகளை வெளிக்காட்ட வேண்டும். அப்போதுதான் ஏதாவது உதவிகள் வரும்போது நாங்களும் உங்களை முன்னுரிமைப்படுத்தி வழங்க முடியும் என்பதை இந்த சந்தர்ப்பத்தில் தெரிவித்துக் கொண்டு மீண்டும் இந்த நிகழ்வுக்கு ஒத்துழைத்த அனைவருக்கு நன்றியை தெரிவித்துக் கொண்டு என்னை பிரதமர் விருந்தினராக அழைத்து கௌரவம் தெரிவித்து நன்றியை தெரிவித்துக் கொண்டு விடைபெறுகிறேன். வீரனாக நீளம் வாய்ந்த நிகழ்விலே 5.76 மீட்டர் தாண்டி 600 விளையாட்டு விழாவிலே கலந்து சிறப்பித்துக் கொண்டிருக்கின்ற எமது பிரதேச செயலர் அவர்களை இங்கு அழைக்கிறேன். இவ்வரங்கத்திலே வழங்கி கௌரவிக்குமாறு எமது மதிப்புக்குரிய பிரதேச செயலர் அவர்களை அழைத்து நிற்கின்றோம். போட்டியினை நிறைவு செய்து 598 புள்ளிகளை பெற்று கலாநிதி விளையாட்டுக் கழக வீரர் எஸ். தனுஜன் தெரிவு செய்யப்படுகின்றார். இவருக்கான விருதினையும் நமது மதிப்பு